ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபண்ட் அண்ட் பிப்பில் நம்ம அக்கௌண்ட் எடுத்திருக்கோம். அதில் கிட்டத்தட்ட அதிக நாள் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கரன்சி, அதாவது லாஸ் ஆகி அதிலேருந்து இப்போ தான் கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரோம். இப்போது டேவில் பார்த்திங்கன்னா பாருங்க, மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. சரிங்களா, 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது வந்து வீக்லி சார்ட்டில் பாருங்கள். இந்த வீக்கில் வந்து 940லேருந்து ஒரு 18 வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். சரிங்களா, அது ஒரு சார்ட்டு. இது வந்து டேஷ்போர்டு, ஃபண்ட் அண்ட் பிப்போட டேஷ்போர்டு. இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மந்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து கீழே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் லாஸ் ஆகி அதை கவர் பண்ணி இப்போ வந்து ப்ராஃபிட்டை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாயிருக்கு. நடுவில் கோல்டில் எடுத்தேன், ஆனால் அது மைண்ட் செட்டப்பில் எடுத்ததுனால கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, அங்கே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 640 வரைக்கும் கீழே போயிருக்கு லாஸ். அதெல்லாம் கவர் பண்ணி இதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 3 மந்த்து ஆகிடும். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ டெய்லி லாஸ் பாருங்கள், 513. அது எப்பயுமே குறையாமல் பார்த்துக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் லாஸ் வந்து 1000 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் லாஸு. சரிங்களா, மந்த்து அதுலேயும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது ஓவராலாக. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து $767 பண்ணணும். மொத்தமாக 800 பண்ணணும். நான் எடுத்திருக்க அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா 10,000 அக்கௌண்ட்டு. அதில் வந்து 8%. அந்த 8%க்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 37 பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் பாருங்கள், ஆவரேஜ் வின்னு எல்லாமே இருக்குது. அடுத்து டெய்லி லாஸு 19ஆம் தேதி பாருங்கள், $27 ப்ளஸில் இருக்குது. அப்படியே மூவ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஒரு செட்டப்பில் லாஸ் ஆயிடுச்சு, அதான் அந்த $300 அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி படியே போயிடலாம் அப்படின்ட்டு மைண்ட் செட்டப்புக்கு எப்பயும் வராதிங்க. முக்கியமாக சொல்கிறது அதுதான். மைண்ட் செட்டப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து லாஸு தான் ஆகும். எப்பயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணோம்னா தான் நம்ம வந்து எக்ஸலண்ட்டாக கொண்டு வர முடியும். ஆனால் ஃபண்டிங் பிப்புங்கிறத விட ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா, அதனால் நம்ம அதை வந்து எப்பயும் யூஸ் பண்ணிக்கணும். கவனமாக பொறுமையாக யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ் 38 நாள் ஆயிடுச்சு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. அடுத்து வந்து ட்ரேட் டேக்கன் அது 245. அது அநேகமாக அந்த லாட்டு தான் இருக்கும். டோட்டலாக என்ட்ரி எடுத்த லாட்டு. ஆவரேஜாக ட்ரேடு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5.62 பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, டோட்டல் லாஸு, அதாவது லாட்டு 6.7 அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஆவரேஜ் லாட்டை வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 0.18 லாட்டு அப்படி எடுத்துகிட்ருக்கேன். இருக்கிறதுலையே அந்த ப்ராஃபிட் எடுத்தேன் இல்லைங்களா, பிக்கெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 26, பிக்கெஸ்ட்டு லாஸ் பார்த்திங்கன்னா 49. எப்படி இருக்குது பார்த்திங்களா. இப்படி தான் நம்ம வந்து பண்ணுவோம். இதில் பாருங்கள் சார்ட்டு, இது வந்து மொபைல் ஆப்பில் தான் இது இருக்குது. சரிங்களா, இது பணத்தை காட்டுறேன். அடுத்து எவ்வளோ பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதுவும் ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன், அது பாருங்கள் அப்படியே. அடுத்து ஜூன் மந்தில், இந்த மந்தில் எத்தனை ப்ராஃபிட் ஆகிருக்கு, எத்தனை லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே க்ளோஸு மார்க்கெட்டு. ஃப்ரைடே பாருங்கள் ப்ளஸில் இருந்திருக்கேன். அன்றைக்கே நான் வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கேன். க்ரீனில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ரெட்டில் இருந்தால் நெகட்டிவ். சரிங்களா, லாஸில் இருந்திருக்கேன்.
அடுத்த மண்டே 10ஆந்தேதி பாருங்கள் ப்ளஸில் இருக்கேன். 11ஆந்தேதியும் ப்ளஸில் இருக்கேன். 12ஆந்தேதியும் ப்ளஸ்ஸு. 13 மைனஸு, 14, 18, 19 ப்ளஸ்ஸு, 17 லாஸு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது, ட்ரேடிங்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி டெய்லியும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நாளையிலேருந்து டே பை எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம், லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக வீடியோவாக எடுத்து போடுறேன். நம்ம வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.